அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ உத்தம் சக்தி கிரெயினோட 12 டன் ஹைட்ரா கிரெயினோட ஃபுல் பார்ட் பை பார்ட் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், 12 டன் கிரெயின் சக்தி 12ன்னு போட்டிருக்கு. சக்திங்கிறது உத்தம் சக்தி தான் ஒரிஜினல் கம்பெனி, அவங்களோடது தான் இது. சக்தியோட பிராண்ட், கம்பெனியோட பேர் உத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். அவங்களோட ஒரு பிராண்ட் நேம் தான் சக்தி கிரெயின். ஸோ அவங்க தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சக்தி கிரெயின் சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. வேறு கம்பெனி 2 டீ போட்டு, சக்தியில் ஒரு டீ இருக்குது, இன்னொரு டீ போட்டு இன்னொரு கம்பெனி அவங்கள காப்பி அடித்து பண்ணுறாங்க. அவங்க ஒரிஜினல் சக்தி கிடையாது. இதுதான் உத்தம் தான் ஒரிஜினல் சக்தி. இந்த வண்டி தான் இந்தியா ஃபுல்லாக ஓடுது பாருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பாட்டாக நம்ம வரலாம் பாருங்கள். முதல்ல பூம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. ஸோ இது வந்து 12 டன்னு கிரெயினு. ஸோ இதோட ஹூக் பிளாக்லேருந்து பார்ப்போம் பாருங்கள். ஹூக் பிளாக் ஹெவி டியூட்டியாக போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. இது 2 புள்ளி கொடுத்தா 4 ஃபால், 4 அந்த ரோப் வந்து 4ஆக வருது. ஸோ இதில் 12 டன்னில் 4 ஃபால் 2 புள்ளி இருக்குது. ஹூக் பிளாக் பாருங்கள். ஹூக் பிளாக்கை நம்ம எல்லா சைட்லேருந்து 4 சைட்லேருந்து பார்ப்போம். பின்னு புஷ்ஷு எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் வந்து 3 பாட்டு பூம் கொடுத்துருக்காங்க. 3 பாட்டு பூம். ஸோ எந்த ஒரு கிரெயின்லேயுமே மெயின் பூம் சொல்லுவாங்க, அது மதர் பூம். இது பாருங்கள், இதில் சக்தின்னு போட்டிருக்கு இல்லையா, முதல்ல ஃபிட் ஆகிருக்கு இல்லையா, அது மதர் பூம் சொல்லுவாங்க. ஸோ இது மெயின் பூம். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பூமு, அதுக்கப்புறம் ஸோ 1 2 3 பாட்டு பூம், 3 பூம் வரும் இதில். ஓகே. ஸோ 36 அடி வரைக்கும் ஹைட்டில் நீங்கள் இந்த வண்டியை, இந்த கிரெயினை வச்சு வேலை பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் இந்த மெயின் பூமில், மதர் பூமில் என்ன ஆகுதுன்னா, இந்த சக்தின்னு போட்டிருக்க பாருங்கள், அங்கே அது வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட்டை போட்டு வெல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் க்ளோஸாக எடுத்து காமிக்க பாருங்கள். இந்த வளைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ டைப்பாக, இந்த 12 சக்தி 12 முன்னாடி. ஸோ எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இன்னும் ஹெவி டியூட்டியாக இருக்கும், ரிஜிடாக இருக்கும், பூமெல்லாம் பெண்ட் ஆகாது, கிராக் ஆகாது. ஸோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 12 டன் போட்டுக்கு அந்த ஃபுல்லாக மெயின் பூம் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னும் வேறு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த பாருங்கள் பூமோட எண்டில் இந்த ரிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இப்போ க்ளோஸில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ரிப்பு இது 6 டன் போட்டிருக்காங்க பாருங்கள். அது பக்கத்தில் 2 பக்கத்தில் ரிப்பு கொடுத்து அது காது கொடுத்துருக்காங்க, அதை வெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். 2 பூம்லேயும் கொடுத்துருக்காங்க, மதர் பூம்லேயும் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பூம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மற்ற கம்பெனியோட கிரெயினில் வர்றது கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த பிளாக் பண்ணி வெல்டு பண்ணி சைட்லேயும் பிளேட் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹெவியாக இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. உத்தம் சக்தி 12 டன்னு ஹைட்ரா கிரெயின். மற்ற கிரெயினை காட்டிலும் எந்த விதத்துலேயும் ஹெவியாக இருக்குது, எல்லா விதத்துலேயும் ஹெவியாக இருக்குது, ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் மேலே 2 சிலிண்டர் இருக்குது. ஓகே. மேலே ரோப் வருது. இதில் ஸ்டாண்டர்டாக 2 ஹூக்கு தான் வரும். இது பாருங்கள், இங்கே ஒரு ஹூக்கு, இது மெயின் ஹூக்கு, ஹூக் பிளாக்கு, இங்கே ஒரு ஹூக்கு, 2 ஹூக்கு தான் வரும். ஹெட்லைட்டு. இப்போ நம்ம பூமை ஃபுல்லாக பார்த்துட்டோம், 3 பூமையும் பார்த்துட்டோம். மேலே இருக்க 2 எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் விஞ்ச் மோட்டர் பார்ப்போம். விஞ்ச் மோட்டர் எடுத்துக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்டாக இதில் டைனமிக் விஞ்ச் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதற்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா சாய் விஞ்சு போட்டு தரோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 90 mm சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பெனி 70 mm கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்டாண்டர்டாக 90 mm ஜாவுக்கு 12 டன்னில்
போட்டு தரோம். அந்த சிலிண்டரோட கூட 3 ரிப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வெல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 90 mm ஜாக்கு, லிஃப்ட் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பூம் பார்த்துட்டோம், விஞ்ச் மோட்டர் பார்த்தோம், ஹைட்ராலிக் ஜாக் சிலிண்டர் பார்த்துட்டோம். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு பூம் காமிக்கிறேன். ஃபுல் பூம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பம்பர் பார்ப்போம். மற்ற கம்பெனியோட பம்பருக்கும் இந்த பம்பருக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டெல்லாம் பாருங்கள். ஒருத்தரால் இந்த பம்பரை தூக்க முடியாது, 2 பேர் வச்சு தான் இந்த பம்பரை தூக்கணும். பாருங்க, ஹெவி டியூட்டியான பம்பர் கொடுத்து முன்னாடி சின்னதாக இந்த ஸ்டிக்கர் 3M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. 3M. ஸோ நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். முன்னாடி வந்து வண்டி வந்தாலும் இங்கே க்ரெயின் வருதுன்னு தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது லோகோ, உத்தம் சக்தி குரூப். யூசின்னா உத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். அதோட பிராண்டு பேர் சக்தி க்ரெயின். அதோட 12 டன்னு நம்ம பார்க்குறோம். பம்பர் பார்த்துட்டோம் பாருங்கள். பிரேக் பூஸ்டர், அது ராக்கர். இதில் ஸ்டாண்டர்டாக ஏர் பிரேக் வருது. எல்லா வண்டியிலுமே 12 டன்னு. 12 டன்னில் நாங்கள் 2 மாடல் சப்ளை பண்ணுறோம். 36 அடி, 42 அடி. 15 டன்னு 5 மாடல் சப்ளை பண்ணுறோம். 15 டன்னில் 36, 42, 55, 65, 75 அடி வரைக்கும் க்ரெயின் சப்ளை பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம க்ரெயின் கொடுத்துருக்கோம். மேலும் விவரங்களுக்கு க்ரெயினை என்ன ரேட்டு, வண்டி எங்கே பக்கத்தில் விடுது பார்க்குறோம்னா இந்த வீடியோவில் வர்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டீலர் ஓம் இன்ஃப்ராகோன்னு சொல்லி ஃபுல் தமிழ்நாடுக்கு ஒரே டீலர் தான். டீலரோட ஓனர் தான் நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். ஃப்ரண்ட்டு டயரு 11/20 பாருங்கள். முன்னாடி டயரு அப்பல்லோ கம்பெனியோட பாருங்கள். அப்பல்லோ 11/20. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பூமு கீழே பார்ப்போம். அங்கே 2 பக்கம் அது 2 மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் போட்டிருக்காங்க, பின்னாடியும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு கீழேயும் இதுலேயும் அந்த மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேசிஸ்க்கு இந்த ஏ ஃப்ரேம் இதெல்லாம் இங்கே வருங்க, ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 2 சைடில் 4 ரிப்பு போட்டிருக்காங்க, ஹெவி டியூட்டியாக. அதுக்கப்புறம் இந்த டூல் பாக்ஸ் ஸ்டாண்டர்டாக கம்பெனியில் இந்த டூல் பாக்ஸ் வந்துடுது. மற்ற கம்பெனிலாம் அந்த டூல் பாக்ஸ்லாம் கொடுக்க கிடையாது. டூல் பாக்ஸுக்கு ஒரு 30,000 40,000 நீங்கள் செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு பெயிண்ட் அடிக்கணும். சக்தி கிரேனில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஓசி வால் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டாக. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் லிவர் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எங்கே லிவர் விடுறீங்களோ லிஃப்ட் சிலிண்டர் அங்கேயே நிற்கும். இந்த வால்வு நிறையா கம்பெனியில் கொடுக்குறது கிடையாது, நாங்கள் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம் சேஃப்டிக்காக. ஓசி வால். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்ப்போம். ஸ்டேரிங் சிலிண்டர் மற்ற கம்பெனியெல்லாம் சின்னது கொடுக்குறாங்க. நாங்கள் 45 mm டயா ஸ்டேரிங் சிலிண்டர் கொடுக்குறோம். ப்ளஸ் அதில் ஒரு கார்டு கொடுக்குறோம். அந்த பிளேட் ஏதாவது விழுந்தாலும் இதுக்கு மேலே தான் விழும். இந்த பிஸ்டன் ராடு டேமேஜ் ஆகாது. மற்ற கம்பெனியில் இது வர்றது கிடையாது. அவங்க என்ன ராடு உடஞ்சி கஸ்டமர் வாங்கிக்கட்டும் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம இதில் சின்னதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக பார்க்குறாங்க. ஸ்டேரிங் சிலிண்டரு, அதுக்கப்புறம் அந்த சேசிஸ் பாருங்கள். மெயின் பிளேட், இந்த பிளேட் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் போட்டுருக்காங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஹெவி டியூட்டியாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இதுதான் சக்தி க்ரெயின்னா உத்தம் தான் சக்தி க்ரெயின். மற்ற கம்பெனியெல்லாம் காப்பி அடித்து ஃபாலோ பண்ணுறாங்க. உத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரிஜினல் சக்தி க்ரெயின். இங்கே சேசிஸ் நம்பர் இதில் பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் டீசல் ஃபில்டர் 2 டீசல் ஃபில்டர் வருது ஸ்டாண்டர்டாக. போஸ் கம்பெனியோட பாருங்கள், போஸ் மைக்ரோ ஃபில்டர்ஸ் 2 எலிமெண்ட் வரும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் ஃபில்டர், இது இன்ஜின் ஆயில் ஃபில்டர். சிம்சன் இன்ஜின்ங்க. இதில் சிம்சன் இன்ஜின், ஏர் கம்ப்ரெசர், ஏர் டேங்க். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பூமோட இதுலேயும் பாருங்கள், திக்னஸ்
ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் திக்னஸ்ஸு மற்ற கம்பெனியில் வர்றது கிடையாது. அவங்க சைஸு குவாலிட்டியை குறைச்சிட்டாங்க. ஹெட்லைட்டு, அந்த ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஏப்ரம் இங்கே பாருங்கள், இங்கேயும் கிராஸ் வெல்ட் அடிச்சிருக்காங்க. இதோட திக்னஸும் ஹெவியாக இருக்குது. இந்த ஏப்ரம் போல்ட்டோட திக்னஸும். அதுக்கப்புறம் இது டீசல் ஹைட்ராலிக் டேங்க்கு, அது பக்கத்தில் இருக்குது டீசல் டேங்க்கு. ரியர் பிரேக் பூஸ்டர்ஸு, இதில் சோனாலிகா கம்பெனியோடது ஆக்சல் அண்டு கியர் பாக்ஸ் சோனாலிகா கம்பெனியோடது வருது. அப்புறம் பின்னாடி டயரு 13/24 டயர் கொடுத்துருக்காங்க. அப்பல்லோ கம்பெனியோட இருக்காங்க. அப்பல்லோ ஒரிஜினல் அப்பல்லோ கம்பெனி. இதில் டயரில் 2 மாடல் வருது. இது வி டைப், வி பட்டன் சொல்லுவாங்க. நார்மலாக அந்த வரியாக வர்ற டயரும் வருது. ஓகே, இதில் கேபின் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் கேபின் கொடுத்துருக்காங்க. வைப்பர் மோட்டர், ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற கம்பெனி மாதிரி ஒரே சிங்கிள் கிளாஸாக கொடுக்கல, 4 கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது உடஞ்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடையாது. உடஞ்சா எது உடஞ்சோ அது மட்டும் மாற்றினா போதும், எல்லாத்தையும் மாற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் கவுண்டர் வெயிட்டு, ஸ்டாண்டர்டாக வர்ற கவுண்டர் வெயிட் இதில் வருது. இன்னும் உங்களுக்கு ஹெவியாக வேணும்னா நீங்கள் இதே இதில் 36 அடி பூம்லேயே 15 டன்னில் வாங்கிக்கலாம். 15 டன்லையும் நாங்கள் 36 அடி க்ரெயின் சப்ளை பண்ணுறோம். பாருங்க, கேபின் 2 லைட்டு பின்னாடி. கேபின் இப்போ இந்த வண்டி இப்போ வெளில இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கேபின் பார்க்கலாம். பேசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலு, டாக்கோமீட்டர், இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் கேஜ், வாட்டர் டெம்பரேச்சர் கேஜ், ஏர் ப்ரெஷர் கேஜ், இக்னிஷியன், ஹசார்ட் லைட், ஹாரன், ஃபியூஸு, ஸ்விட்சஸ்ஸு. இதில் பம்ப்பு இதில் கண்ட்ரோல் வால்வை வந்து வால்வ் ஆயில் கண்ட்ரோல் வால்வ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லிவர் கொடுத்து வால்வ் ஆயிலோடது. இந்த பக்கம் சக்தி கிரேன் பிராண்டிங் ஸ்டிக்கர், 13/24 டயரு, ஏர் ஃபில்ட்ரு. சிம்சன் கம்பெனியை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ சிம்சன் கம்பெனியோட இன்ஜின் தாங்கிறத உறுதிப்படுத்துக்க பாருங்கள், சிம்சன்னு பிளாக்லேயே பஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிம்சன் கம்பெனியோட லோகோ. சிம்சன் S433ங்கிறது இன்ஜினோட மாடல் நம்பர். அதுக்கப்புறம் இது பாருங்கள், S433 இன்ஜின் மாடல் நம்பர். அதுக்குள்ள B51332 இது சீரியல் நம்பர். ஓகே, சீரியல் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுறது, டிப்ஸ்டிக் கேஜு. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் பாருங்கள், சோனாலிகா தாங்கிறதுக்காக உங்களுக்கு பக்கத்தில் சோனாலிகா டைப் பண்ணியிருப்பாரு. இன்டர்நேஷ்னல் டிராக்டர்ஸ், அதான் சோனாலிக்காவோட பிராண்ட் நேமு. அதோட கியர் பாக்ஸு, அதோட ஆக்சிலு, அதோட மவுண்டிங்கு. இந்த பக்கமும் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ உத்தம் சக்தி 12 டன் ஹைட்ரா கிரேனை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஒவ்வொரு பாட்டு பை பாட்டு, ஒவ்வொரு பாட்டாக நம்ம ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். உங்களுக்கு வண்டி வாங்கணும்னா டீலர்கிட்ட பேசுங்க. நம்பர் இந்த வீடியோவிலே கீழே வரும். குவாலிட்டியில் பெஸ்ட்டு மெஷின். எந்த ஒரு பொருளுமே இது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரீவேல்யூ. அது எந்த ஒரு கம்பெனியுமே போக 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 நீங்கள் உடனே வாங்குற உடனே விற்க போகிறது கிடையாது. 5 வருஷம் வரைக்கும் அங்கே தான் இங்கே தான் இருக்க போகிறோம். வண்டி விற்கத்தான் போகிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் நீங்கள் இந்த வண்டி வாங்கலுக்கும் ரீசேல் வேல்யூ வந்துடும். ஸோ மேலும் விவரங்களுக்கு சக்தி கிரேன், உத்தம் சக்தி கிரேனோட டீலர் ஓம் இன்ஃப்ராகோர், அவங்களுக்கு சென்னை, மதுரை, சேலம், நாகர்கோவிலில் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. போலிகளை பார்த்து ஏமாறாதீங்க. சரியான ஆளுங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ஸ்பெஷல் ப்ரைஸ் தர்றோம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.